எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்டா, எனது சிறுவயது ஞாபகங்கள். அதாவது என்னுடைய சிறுவயது ஞாபகமாக ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். எனக்கு 10 வயசில் இருந்த ஞாபகத்தில் உள்ள என்னை கவர்ந்த, என்னுடைய ஆழ் மனசில் இன்னும் கூட அப்படியே பசுமையாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்டா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. ஏண்டா, நம்முடைய வருங்கால சந்ததிகளை நேரான வழியில் நடத்துகிற பொறுப்பு பெரியோர்களாகிய நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நாம் சிறு வயதிலிருந்து கடந்து வந்த பாதைகள், கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள், நாம் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நாம் நம்ம பிள்ளைகளிடம் கண்டிப்பாக சொல்லி வளர்க்கணும். அதாவது பழைய விஷயங்களெல்லாம் சொல்லி காட்டணும். இந்தந்த நேரத்தில் இப்படிலாம் இருந்துச்சு, நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், அந்த நேரத்தில் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு இறைவன்கிட்ட முறையிட்டோம், இறைவன் நிறைவேற்றி தந்தான், இப்படியெல்லாம் நாங்கள் நடந்தோம், அதனால் அல்லாஹு தாலாவின் பேரருளால் நேர்வழி பெற்றோம், அல்லாஹ் எங்களை காப்பாற்றினான் அப்படின்ட்டு நாம் நம்ம சந்ததிகளுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய மாபெரும் மகத்தான அருள் வளங்களை சொல்லி காட்டணும். இறைவன் நமக்கு செய்திருக்கும் பேருபகாரங்களையும் சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அவங்களும் நல்லதொரு தலைமுறையாக வளர்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் அவங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன். இப்போது முன்னேற்றம்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் காணாமல் போச்சு. அதையெல்லாம் நினச்சாலும் வேதனையாக இருக்குது. அப்போலாம் பார்த்திங்கண்டா 5 வயசுலேயே எங்களை மதரசாவுக்கு ஓதுறதுக்கு அனுப்பிடுவாங்க. இறைவன் அருளால் முதன்முறையாக மார்க்க விஷயங்களை நாங்கள் அங்கே தான் கற்றுக்குருவோம். ஆனால் அந்த வயசில் நமக்கு பெருசாக அவ்வளோ எதுவும் புரியாது. ஆனாலும் எல்லாவற்றையுமே நல்ல மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படியே 9 வயசு வரும்போது ஓரளவுக்கு மார்க்க விஷயங்கள், உலக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிரும். அதோட நாங்களும் தொழுக ஆரம்பிச்சிருவோம். நான் முதலாக தொழுதது எங்கள் நானிமா கூட தான். அதாவது என்னோட அம்மாவை பெற்றவங்க, அவங்க கூட தான் நான் முதலாக தொழுதேன். என்னோட தாப்பனாரை பெற்ற அம்மா, அதாவது எங்கள் தாதிமா இல்லை, நான் பிறக்கிறதுக்கு முன்னமே அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்களாம். அல்லாஹு தாலா என்னோட தாதாவுக்கும் தாதிமாக்கும் ஜன்னத்துல் பிர்தோஸ் என்னும் சுவனபதே தந்தருள் புரிவானாக, ஆமீன். என்னோட நானிமா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வயசுலேயும் சொன்ன அறிவுரைகள்லாம் இன்றளவும் கூட எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. அவங்கெல்லாம் படிக்காட்டாலுமே நடமாடும் ஒரு பாடசாலையாக தான் இருந்திருக்காங்க. அதையெல்லாம் இப்போ நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹு தாலா என்னோட நானாவுக்கும் நானிமாவுக்கும் ஜன்னத்துல் பிர்தோஸ் என்னும் சுவனபதியே தந்தருள் புரிவானாக, ஆமீன். எனக்கு 10 வயசு இருக்கும். அப்போத்தான் நான் முதலாக பெண்கள் பயான் கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அது என் கண் முன்னால் இன்னும் கூட காட்சி தருது. அந்த ஆலிமாக்கள், அவங்க பேசிய மார்க்க விஷயங்கள், அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்க அணிந்திருந்த புர்கா எல்லாமே நல்லா ஞாபகத்தில் இருக்குது. நான் முதலாக பார்த்த புர்கா அதுதான். ஏண்டா, அப்போலாம் எங்கள் ஊரில் யாருமே புர்காவே போடலை. எங்கள் ஊர்லேயே முதலாக புர்கா போட்டது நான் தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய புர்காவையும் அவங்க அணிந்திருந்த புர்காவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக அதுதான் புர்கா. உண்மையிலேயே அவங்க அணிந்திருந்து தான் புர்கா. அவங்க எத்தனை மீட்டர் தான் எடுத்து அப்படி தச்சிருப்பாங்கன்னு தெரியல. அவ்வளோ தொலைண்டு இருக்கும். அவ்வளோ பெரிய கிஜாப் போட்டிருப்பாங்க. அதுவே முட்டிக்கால் வரைக்கும் இருக்கும். கண்ணு மட்டும்தான் தெரியும். இன்றைய புர்காக்கள் எப்படி இருக்குது? நாம் புர்கா அணிந்திருந்தும் நம்ம உடலோட அமைப்பையே வெளியில் காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நாம் அவ்வளோ இறுக்கமாக போடுறோம். அதை நான் சொல்லவே வேண்டியதில் உங்களுக்கு தெரியும். இதை பெண்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாமே என்னோட ஆழ் மனசில் இன்றும் கூட பசுமையாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த நன்மக்களுக்காக நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். யா அல்லாஹ், நன்மக்களாகி அவங்க அத்தனை பேருக்கும் இன்னும் அவங்களோட சந்ததிகளுக்கும் ஜன்னத்துல் பிர்தோஸ் என்னும் மேலான சுவனபதியை தந்தருள் புரிவாயாக. இன்னும் அவங்க எந்த நாட்டிலிருந்து எந்த ஊரிலிருந்து வந்தாங்களோ அந்த நாட்டையும் செல்வ வளங்களும் அமைதியும் நிறைந்த இடங்களாக ஆக்கி வைப்பாயாக, ஆமீன். இப்போ நேர விஷயத்துக்கு வரேன். எங்கள் வீட்டுக்கு 5 வீடு தள்ளி ஒரு அப்பா வீடு இருக்குது. அவங்க ரொம்ப மார்க்கப்பற்று உள்ளவங்க. ரொம்ப வருஷமாக அவங்க ஸ்ரீலங்காவில் தான் இருந்தாங்களாம். அங்கே தான் படித்ததாக சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லேயே அவங்க தான் ஆங்கிலம் படித்தவங்க. ஆங்கில பேப்பர்லாம் படிப்பாங்க.
அப்போலாம் ஏதாவது நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ எதுண்டாலுமே தந்தியில் தான் வரும். அதில் உள்ள செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அப்பா வீட்டுக்கு தான் எல்லாருமே போவாங்க. ஏன்னா தந்தியில் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருப்பாங்க. அதுக்காகத்தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க தான் அதை படித்து அதில் உள்ள விஷயத்த சொல்லுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு எல்லா நாளிதழும் வரும். இன்னும் மார்க்கம் சம்மந்தப்பட்ட நிறைய புத்தகங்கள்லாம் வரும். மாதம் மாதம் நர்கீஸ் என்கிற புத்தகம், மாதத்துக்கு 2 தடவை குர்ஆனின் குரல் என்கிற புத்தகம், வார வாரம் நுஸ்ரத்துங்கிற புத்தகம், இப்படி இன்னும் நிறைய புத்தகங்கள் அவங்க வீட்டுக்கு வரும். இப்போ அதெல்லாம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியலை. அருமையான புத்தகங்கள். மார்க்க நெறியோடு நாம் வளர்கிறதுக்கும் இன்னும் உலகளாவிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அங்கே போய் புத்தகங்கள் வாங்கிட்டு வந்து படிப்பேன். எனக்கு சிறு வயசுலேருந்து படிக்கிறது, நல்ல விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு நிறைய மார்க்க சம்மந்தப்பட்ட பெரியவங்கள்லாம் அவங்கள பார்க்க அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அந்த அப்பா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. நிறைய மார்க்கப்பற்று உள்ளவங்க. அவங்க வீட்டில் தான் பயான் நடக்கும். முதலாக பெண்கள் பயான் நான் அங்கே தான் கேட்டேன். பயான் சொல்கிறதுக்காக ஸ்ரீலங்காவில் இருந்து வருவாங்க. ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க தான் எல்லார் வீட்டுக்கும் வந்து சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் பயான் நடக்குது, எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் மொத்தம் 3 தெரு இருக்குது. நாங்கள் இருக்கிறது மேற்கு தெரு. எங்கள் தெரு மக்கள் எல்லோருமே பயானுக்கு போவோம். அந்த வீடு பழங்காலத்து பெரிய வீடு. எங்கள் தெருக்காரங்க எல்லாருக்குமே தாராளமாக சரியாக போகும். அங்கே தான் முதலாக நான் பயான் கேட்டேன். இன்றும் கூட என்னுடைய ஆழ் மனசில் பசுமையாக நிறந்து இருக்கிற அந்த நினைவுகள். அந்த ஸ்ரீலங்கா ஆலிமாக்கள், அவங்களோட அந்த ஸ்ரீலங்கா தமிழில் அவ்வளோ அருமையாக தெளிவாக அழகாக பேசுவாங்க. அதை கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ நான் அவங்கள யோசித்து பார்க்குறேன். அவங்களாம் அவ்வளோ தூரத்தில் இருந்து கடல் கடந்து வந்து நமக்கு மார்க்க விஷயங்களையும் இறைவனுடைய விஷயங்களையும் எதுக்காக வந்து சொன்னாங்க? மறுமைக்காக. உண்மையிலேயே அவங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மனிதர்களாக தெரிகிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் இந்த பணியை செஞ்சாங்க தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்பானே, என்னுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னீங்களா அப்படின்னு கேட்பானே. அவன் மத்தியில் நாம் குற்றவாளியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க பல சிரமங்களையும் கடந்து வந்து பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனம் சொல்லுவான், மனிதன் மறதிக்காரன், அதிலும் நல்ல விஷயங்களை எளிதில் மறந்துடுவான், சைத்தான் அதனை மறக்கடிச்சிருவான். அதனால் நபியை நீர் என்னுடைய வசனங்களை அடிக்கடி மனிதர்களுக்கு ஞாபகமூட்டும் அப்படின்ட்டு இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய திருமறையில் வஹீயின் மூலமாக சொல்லுவான். அவங்க அதை நமக்கு எடுத்து சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை இப்படிலாம் நன்மக்கள் நமக்கு அடிக்கடி ஞாபகம் மூட்டினதுனால தான் நாம் இன்றளவும் இறை அச்சத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களாம் அந்த பணியை அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் நான் அந்த நன்மக்களுக்காக ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். எங்கள் இறைவனே, எங்கள் முன்னோராகிய நன்மக்களாகிய இவங்க அத்தனை பேருக்கும் ஜன்னத்துல் பிர்தௌஸ் எனும் சுவனபதியில் இருக்கும் மேலான இடத்தில் சேர்த்து விடுவாயாக. இன்னும் இந்த நன்மக்கள் அத்தனை பேரையும் கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைப்பாயாக. இன்னும் அவங்களோட சந்ததிகளையும் மேன்மைப்படுத்தி வைப்பாயாக. அவர்கள் சென்ற நல்வழியில் நாங்களும் செல்வதற்கு எங்களுக்கு உன்புறத்திலிருந்து பேருதவி புரிவாயாக. ஆமீன். இப்படி இந்த நன்மக்களைப் போல எத்தனை மக்கள் மறுமைக்காக உழைச்சிருப்பாங்க. இப்படி அவங்க எத்தனை ஊருக்கு போயிருப்பாங்க. இவர்களால் எத்தனை மக்கள் நேர்வழி பெற்றிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களெல்லாம் நமக்கென்ன அப்படின்ட்டு சுயநலமாக இருக்கலை. அவங்களோட பயணம் எல்லாம் மறுமையை நோக்கியதாகவே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நான் அந்த அப்பாவுக்கு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அவங்க புனித ரமலான் மாதத்தில் தான் இறைவனடி சேர்ந்தாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்னும் மகத்தான சுவனபதியை தந்தருள் புரிவானாக. ஆமீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கிய நன்மக்களாகிய இவங்க அத்தனை பேருடைய முன்பின் பாவங்களை மன்னித்து அலங்கரிக்கப்பட்ட சுவனபதியில் உயர்ந்த சிம்மாசனத்தில் மேலான இருக்கைகளில் அமரச் செய்வாயாக. ஆமீன். இன்னும் மரணத்தை சுமந்து கொண்டிருக்கும் எங்களுக்கும் இப்படி ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. ஆமீன் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.